ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெவல் ஆப்ஷனில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோடுக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா வந்து டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மோடு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் வெர்டிசஸ்னா என்ன, எட்ஜ்னா என்ன, ஃபேஸ்னா என்னன்னு. ஸோ நான் இப்போ வந்து ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த கியூபோட ஒரு ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பியை வந்து ப்ரெஸ் பண்ணி பெவல் வந்து ஆப்ஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு பெவல்னு ஒரு டேப் வந்துருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து நான் வந்து செக்மெண்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதோட ஷேப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஷேப் வந்து நான் இன்னும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிராஃபை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், எனக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து எட்ஜை செலக்ட் பண்ணியும் பெவல் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து எட்ஜுக்கு மாற்றிட்டு ஒரு எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தனா அந்த எட்ஜ் மட்டும் நம்மளுக்கு வந்து அப்படியே ஸ்மூத்தாக வருதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெவல் ஆப்ஷனை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.